தையிட்டியில் எமது அரசாங்கத்தால் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு ஒப்படைப்பதற்கான நில அளவை ஒன்று நடைபெற்றிருந்தது. 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவை நியமித்து அதன் அறிக்கையின் அடிப்படையில் சென்ற வாரம் பிரதேசத்துக்கு தையிட்டு பிரதேசத்தில் அளவை செய்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த தருணத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலும் அந்த அளவு ஆனது அன்றைய தினம் மக்களுடைய காணிகளை அளக்க முடியாமல் சென்றிருந்தது. ஆனாலும் அந்த குழு மீளவும் கூடி மக்களுடைய காணிகளை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை தெரிவித்து நம்பிக்கை நிமித்தமாக மீள அளப்பதற்கு தீர்மானம். அன்றைய தினம் பிகாரையின் ஊடாக ஒரு வீதி ஒன்று பவானி வீதி என்று இருக்கின்றது. அந்த வீதியை அளவு செய்து அந்த குழு போயிருக்கிறது. அந்த வீதியானது அந்த குழுவில் 3 அமைச்சர் கொண்ட குழு அந்த குழுவின் நிமித்தமாக அந்த வீதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை ஒரு சில அரசியல்வாதிகள் அறிந்தவர்கள் முன்கூட்டியே அதை ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாகவும் முருகல் ரீதியாகவும் அந்த பாதையை ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக சென்ற முறை பிக்குடனும் கதைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. அதற்கு அமைய எமது அரசாங்கம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். இந்த விகாரை ஆனது எமது அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட விடயமில்லை. முன்னே ஆட்சியாளர்களால் இந்த விகாரை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளையும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை இனங்கன்று அந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து இன்று வெற்றி தருவாயின் நிலையில் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துகின்றனர். அது ஊடகத்திலும் வந்திருந்தது. ஊடகவியலாளரும் அன்று வந்திருந்தார்கள். நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். நாங்கள் அந்த பிரச்சனையை நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் தென்பகுதியில் இருக்கும் இனவாத அரசியல்வாதிகளுக்கு இரத்தத்தை அவர்கள் மீளவும் அவர்களை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுமாக தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை இங்கிருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஏற்படுத்துகின்றார்கள். ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களுக்கு வினயமாக நாங்கள் கேட்பது என்னவென்றால் விகாரையை சூழ உள்ள காணிகளை நில அளவை செய்து மக்களிடம் ஒப்படைப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானிக்கின்றோம். எந்த வகையிலுமே நாங்கள் சுயரிக்கும் நோக்கத்துடன் அந்த செயற்பாடை செய்யவில்லை. நிலங்கள் அனைத்துமே மக்களிடம் ஒப்படைப்பதற்கான அன்றைய தினம் தோல்வி கண்டிருக்கிறது. ஆனாலும் அதில் ஒரு சில காணி உரிமையாளர்கள் எங்களுடன் கதைத்து நிற்கிறார்கள். KKS பிரதேச அமைப்பாளருடன் கதைத்திருக்கிறார்கள். மீளவும் இதை எவ்வாறாவது அவருடன் இனங்கண்டு எதிர்வருங்காலத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று மக்களுக்கு கூறுகிறோம். இதனூடாக வாக்கு வங்கிகளை அதிகரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். NPP அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கை தோல்வி கண்டிருக்கிறது. எங்களால் தான் முடியும் என்று இதன் ஊடாக வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக இந்த தையிட்டு விகாரியை பயன்படுத்துகிறார்கள். அது தமிழ் மக்கள் நன்றாக உணர்வார்கள். வெகு விரைவில் இதற்கான ஒரு தீர்வு திட்டத்தை மக்களுக்கு கொடுப்போம். அதே நேரம் இந்த பவானி வீதியையும் அளந்திருக்கின்றபடியால் அந்த குழு கொழும்பில் கூடி திரும்பவும் அதற்குழு கூடி அந்த பாதையை துரிதமாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை எதிர்வரும் காலத்தில் எடுக்கின்றோம்.